மாதேவா 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 சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே பல்லாயிரம் பூவின் வகைகளும் தொடுத்தே ஒரு மாலை துளசியும் தூபனறுமுகையும் மாதேவா உனக்கே செந்தாமரை தாழும் சேர்த்து செங்கமல மாலை அதில் பல வில்வத்தின் இலைகள் சேர்த்திங்கு மாதேவா உனக்கே சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே ஆற்காலை எழுந்து வணங்கி அகல் தீனை எடுத்து சர்க்கரை நாரத்தை பறித்து மாதேவா உனக்கே அர்ப்பித்தேன் சுவைகள் பலதான் படைத்தேனே மாடப்பா உன்னாமம் துதிக்க ஒன்றானோ மாதேவா உனக்கே சோஜுகாதா ஹே சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே அற்பற்ற ஆசை துறந்து அன்றாடம் உனை வணங்கி சரணமும் அடையும் பொருள் நீயே மாதேவா தேவா நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பதியிலேருந்து சென்னை போகிற வழியில் திருவள்ளூர் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி சுருட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு என்ஹெச் ரோட்லேயே வந்து நம்ம ரைட் சைடில் பார்த்தா கோயில் தாங்க வருது. கிட்ட திருப்பதியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்கிட்ட வருது. சுருட்டப்பள்ளி அப்படின்னு கேட்டால் யார் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே கோயிலில் நிறைய விசேஷம் இருங்க. மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் மட்டும்தான் பள்ளி கொண்ட மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருமாள் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் சிவபெருமான் பள்ளி கொண்ட நிலையில் படுத்திருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி சயன கோலத்தில் நீங்கள் உலகத்தில் வேறு எந்த மூலையிலையுமே பார்க்க முடியாதுங்க.
இந்த கோயிலில் மட்டும்தான் சயன கோலத்தில் சிவபெருமானை பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு உலக புகழ்பெற்ற ஸ்தலங்க. இங்கே எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக பார்ப்பீங்க, மனித ரூபமாக சிவபெருமானை பார்க்கவே முடியாது. இதில் நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் திருவடி வரைக்கும் நீங்கள் தரிசிக்கலாம். திருவடியில் உங்கள் சடாரி சாத்துறது இங்கே தான். ஏன்னா திருவடி இருக்கிறதுனால இங்கே சடாரி சாத்துறாங்க, சிவபெருமான்கிட்ட தீர்த்தமும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது மட்டும்தாங்க. இந்த புராண கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன் கேட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயம் வந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சுன்னா, மேருமலையை மத்தாவாக்கி வாசுகி பாம்பை வந்து கயிறாக வச்சு மேருமலையை வச்சு பார்க்கடலில் கடையிறாங்க. அதுலேருந்து ஆழகால விஷம் வந்துடுது. அந்த ஆழகால விஷத்தை பார்த்து தேவர்கள்லேருந்து அசுரர்கள்லேருந்து எல்லாருமே பயப்படுறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஜீவராசிகள்லாம் உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினப்புக்கு வராங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து இந்த ஆழகால விஷத்தை உலக நன்மைக்காக நானே பருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழகால விஷத்தை தன்னோட நிழலான சுந்தரர் அனுப்பி இந்த ஆழகால விஷத்தை ஒன்று திரட்ட சொல்கிறாப்புல. அந்த ஒன்று திரட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த விஷத்தை கொண்டாந்துடுறாப்புல சுந்தர பெருமான். உடனே வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாப்புல. இந்த தேவர்கள் எல்லாமே அஞ்சு, நீங்கள் இதை சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிட்டா உலகமே அழிஞ்சிரும், நீங்களும் அழிஞ்சிருவீங்க, உலக ஜீவராசி எல்லாமே அழிஞ்சிரும், ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் உலக நன்மைக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வாயில் போடுறாப்புல. உடனே வாயில் போடுறவுடனே பார்வதி அம்மா தன் கையை வச்சு கழுத்தை பிடிச்சிடறாங்க. இறுக்கமாக பிடிச்சி அந்த கழுத்துலேயே நீலகண்டராக காட்சி தர மாதிரி கழுத்துலேயே அமுக்கி பிடிச்சதுனால நீலகண்ட பெருமான்னு பேர் வந்தது உங்களுக்கு தெரியும். கழுத்தை அமுக்கி பிடிச்சதுனால விஷம் வந்து கழுத்துலேயே பகுதியிலேயே தங்கிடுது. தங்கின உடனே விஷத்தோட நெடிய கொடிய இதை தாங்க முடியாமல் சிவபெருமானை அப்படியே சாயிறாப்புல. சாஞ்ச உடனே பார்வதி அம்மா தன்னோட மடியில் சாய்ச்சிக்கிட்டு சிவபெருமானை தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சரியான பிறகு அவங்க திரும்பி கைலாயத்துக்கு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும், பார்வதி தேவமும் சிவபெருமான அப்பாவும். கிளம்பும்போது இந்த சுருட்டப்பள்ளி ஸ்தலத்தில் சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவபெருமான் திரும்பியும் ஓய்வு எடுக்கணும்னு சொன்ன பிறகு திரும்பி பார்வதி தேவ அம்மாட்ட தன்னை படுக்க வைக்கிறாங்க. எப்படின்னா மடி மேலே பார்வதி அம்மா உட்காந்துருக்காங்க. பார்வதி அம்மா மடியில் சிவபெருமான் படுத்து காட்சி கொடுக்குற வேண்டிய ஒரே தலம் உலகத்திலே இது மட்டும்தாங்க. இங்கே மட்டும்தான் நீங்கள் சிவபெருமானை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தரிசிக்க முடியும். பார்வதி தேவமா தான் இங்கே மைனாக இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உள்ள மூலஸ்தானமும் தனியாக இருக்குது. இந்த தனி மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை, அவங்கள தான் நீங்கள் முதல்ல சாமி கும்பிடணும். மரகதாம்பியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை கும்பிடணும். சிவபெருமானோட பேர் வந்து வால்மீகீஸ்வரர். வால்மீகி வந்து ஆசிரமம் அமைச்சு இங்கே தான் இருந்தாப்புல. ராமலிங்கேஸ்வரர் வந்து மரகதேஸ்வரருக்கு முன்னாடி ராமலிங்கேஸ்வரர் சிவலிங்கம் இருக்குது. அவரை கும்பிட்ற மாதிரி ராமர், சீதை, லட்சுமணன், சத்ருகுணன், பரதன் மற்றும் லவகுசனோட பாத சுவடுகள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. நீங்கள் நாசிக் போனால் கூட பார்க்க முடியாது. லவகுசனோட பாதச்சுவடுகளை இங்கே பார்க்கலாம். நீங்கள் அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் பிரத்யேகமாக உங்களுக்கு. நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். லவகுசனோட கால் பாதங்கள் பதிஞ்ச இடம் இங்கே இருக்குது. வால்மீகிக்கு தனி சன்னதி இருக்குது. வால்மீகி ஆசிரமம் அமைத்த இடம் இதுதான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்க. மேலும் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மா இருக்காங்க பாருங்கள் மேலே. இந்த மகாலட்சுமி அம்மா தான் இங்கே வந்து நம்ம அம்மாவோட பின்னாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மா இருக்காங்க. இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, குரு பகவான் வந்து தம்பதி சமேதரா குரு பகவானோட தாயார் தாராதேவி அவங்களோட ரொம்ப சிறப்பு வாய்ந்த தம்பதி சமேதரா காட்சி தரதுனால வியாழக்கிழமை வந்தால் இங்கே ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி அம்மா இருக்காங்களா, அவரோட சேர்ந்து குபேரரும் இருக்காப்புல. குபேரருக்குள்ள சங்கநிதியும் பதுமநிதியும் தான் வந்து இங்கே வாயில் காப்பாளராக இருப்பாங்க. எங்கேயுமே தண்டி முண்டி அப்படின்னு 2 பேர் தான் இருப்பாங்க வாயில் காப்பாளராக. இங்கே இருக்கிறது சங்கநிதியும் பதுமநிதியும் தான் வாயில் காப்பாளராக இருக்காங்க. அதோட குபேரரும் தனி சன்னிதியில் காட்சி அளிக்கிறாங்க. அதே மாதிரி அம்மன் சன்னிதியில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரமே தன்னோட வாயில் காப்பாடாக அமைச்சிருக்காங்க. கற்பக விருட்ச மரம் நம்ம என்ன கேட்டாலும் தரும். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் இது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காமதேனு காட்சி தராங்க. எல்லாமே இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. வாயில் காப்பாலே கிளம்பாமல் எல்லாமே கற்பக விருட்சம், குபேரர், சங்கநிதி, பதுமநிதி எல்லாமே அமைந்த தலம் இந்த தலம். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மாவுக்கு தனி சன்னதி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். வராகி அம்மா, வைஷ்ணவி, கௌமாரின்னு சொல்லிட்டு சப்தகன்னிகளும் தனி சன்னதியும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் திருப்பதியிலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சுருட்டப்பள்ளிங்கிற ஸ்தலம் வரும். கண்டிப்பாக இறங்கி இந்த ஸ்தலத்தை தரிசிட்டு போங்க. மிகப்பெரிய ஆலமரத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய சிறப்பு என்னென்னா, பிரதோஷம் முதல்ல உருவான ஸ்தலம் அப்படின்னு தான் இந்த சுருட்டப்பள்ளி தாங்க. பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். பிரதோஷம் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். பிரதோஷம் முதல்ல ஆரம்பித்தது இங்கே மட்டும்தாங்க. ராமர் வந்து இந்த தங்கி இருந்து வால்மீகி ஆசிரமத்தில் தங்கி இருந்து லவகுசன்லேருந்து எல்லாருமே தங்கி இருந்து வழிபட்ட ஸ்தலம் இது. ராமர், லட்சுமணன், சத்ருகணன்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க. எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஷேர் நீங்கள் பண்ணுறதும் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியத்தை தரும். ஏன்னா நம்ம உங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ரொம்ப டைரெக்டாக காமிக்கணும், லைவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். மாதேவா 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 மாதேவா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.